Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல எதுவுமே இல்லை சரிங்களா. ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு எக்ஸாம்க்கு எடுத்துக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஹோல் நியூஸ் பேப்பர்லேயே ஒரு 2-3 கண்டென்ட்ஸ் தான், குறிப்பாக தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய 2-3 கண்டென்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு ஸோ லோக்கல் பேஜஸில் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎம் ஸ்டாலின் டு இனாகிரேட் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் இன் விழுப்புரம் டுடே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டோட முதல் அந்த மினி டைடல் பார்க் அப்படிங்கிறத விழுப்புரம்ல லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மினி டைடல் பார்க் வந்து விழுப்புரம்ல வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த தமிழ்நாடு பட்ஜெட் ஃபார் 2023-24 மேட் அ மென்ஷன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் 2023-24 பட்ஜெட்டில் போன வருஷம் போடப்பட்ட பட்ஜெட் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இப்போ இனாகிரேட் பண்ண போறாங்க சரிங்களா. தமிழ்நாட்டோட முதல் மினி டைடல் பார்க் அப்படிங்கிறது, டைடல் பார்க் அப்படிங்கிறது நமக்கு 2000 அப்படிங்கிற அந்த இயர்ல வந்திருக்கும். டைடல் பார்க் நமக்கு சென்னையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அதோட மினி டைடல் பார்க், மினி வெர்ஷனா வந்து கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க வரப்போகுதுன்னா விழுப்புரம்ல வரப்போகுது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் அப்படிங்கிறது 2000 இயர்ல செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதனுடைய ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு ப்ரொமோட் த growth ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி and information technology enabled service sector in tier 2 cities அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ த கவர்மெண்ட் இஸ் செட்டிங் அப் 7 நியோ டைடல் பார்க்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட க்ரோத்தை தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணணும். ஐடி துறை இருக்காங்க இல்லையா, அவங்களோட வளர்ச்சியை தமிழகத்தில் கொண்டு வரணும். அது ஆல்ரெடி நம்ம தமிழகம் அப்படிங்கிறது ஐடி துறையில் ஒரு சிறந்த மாநிலமாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு காம்படிஷனாக பெங்களூரு இருக்காங்க, ஹைதராபாத் மிகப்பெரிய ஹைடெக் சிட்டியாக வந்துட்டு இருக்காங்க. ஐடி ஃபீல்டில் பார்க்குறப்போ பெங்களூரோட ஹைதராபாத் சூப்பராக வந்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஆனால் தமிழகம் சென்னையில் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னை மட்டும்தான் ஐடி ஹப்பா இருக்கு. தமிழ்நாட்டோட ஐடி ஹப்பா சென்னை மட்டும்தான் இருக்கு சரிங்களா. ஆனா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சென்னையிலேயே எல்லா ஐடி கம்பெனிஸும் வந்துட்டு இருக்காங்க. சென்னை 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 எல்லாத்துக்குமே சென்னை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ ஆனா அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பரவலாக்கணும், டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், ரீஜனல் growth அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஒவ்வொரு ரீஜனும் வளர ஆரம்பிக்கணும். இப்போ சென்னையில ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது சென்னையில நிறையவே வந்துருச்சு இல்லையா. ஸோ பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் சென்னையை நோக்கி தான் போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால சென்னைக்குன்னு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கு. அவங்களால சென்னைனால அந்த பாப்புலேஷனை அகாமடேட் பண்ண முடியல, அவங்களால அங்கே வச்சுக்க முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த கட்டங்களாக இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை சிட்டிஸ்ல இருக்கும் இல்லையா, இரண்டாம் நிலை நகரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி தென் மாநிலங்களும் சரி, மதுரையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாவட்டங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த சிட்டிஸை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்ம டயர் 2 டயர் 3 அந்த மாதிரி சிட்டிஸை வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதில் கோயம்புத்தூரை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டமான சிட்டிஸை டெவலப் பண்ணுறது மூலிமா ரீஜனல் growth அப்படிங்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கும் சரிங்களா. அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு இங்கே எல்லாரும் வேலை செய்யலாம். நமக்கு கூட தென்காசியில் ஒரு ஜோகோ நிறுவனம் அப்படிங்கிற அவங்களோட ஒரு ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரீஜியனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அந்த பரவலான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தேவை நமக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளோட எக்கானமியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டீசென்ட்ரலைசேஷன், டீகன்ஜெஷன் ஆஃப் சென்னை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அதனுடைய ஒரு விரிவாக்கமாக தான் இந்த இடத்துல நம்ம இந்த ப்ராஜெக்டை பார்க்குறோம் சரிங்களா. டைடல் பார்க், மினி டைடல் பார்க் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 நியோ டைடல் பார்க் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகிறப்ப அதை நம்ம பார்ப்போம், அனௌன்ஸ் பண்ணுறப்ப. அதே மாதிரி பார்த்தோம்னா வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் லேர்ன்ட் மினி டைடல் பார்க்ஸ் ஆர் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டயர் 2 அண்ட் டயர் 3 டவுன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லையும் இதை லான்ச் பண்றாங்க. எதுக்காக லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். ரீஜனல் growth இருக்கணும், ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கக்கூடாது, பரவலான வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8 such facilities are being developed in தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, வேலூர், காரைக்குடி, நாமக்கல், திருப்பூர் அண்ட் உதகமண்டலம். ஸோ இந்த மாதிரியான ஊர்கள் எல்லாம் மினி டைடல் பார்க் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. Each of these parks will spread across 50,000 square feet to 1 lakh square feet based on the market demand அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா தமிழக அரசாங்கம் என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, ரீஜனல் growth அப்படிங்கிறத கொண்டு வர வைக்கிறாங்க. திருப்ப அதே தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பரவலாக இருக்கணும், எல்லாமே சென்னையை நோக்கி போகக்கூடாது, சென்னையிலிருந்து எல்லாம் பிரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே முக்கியமான விஷயமா இருக்கு.
டைடல் அப்படிங்கிற பேரையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிட்கோ ப்ளஸ் எல்காட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பேசிக் ஃபேக்ட்ஸ். நமக்கு டைடல் அப்படின்னா டிட்கோ ப்ளஸ் எல்காட், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோ ப்ளஸ் எல்காட், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட இந்த எலக்ட்ரானிக்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை டைடல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. TIDEL டைடல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது 1965 வந்திருக்கும், இது 1977 வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கும் இந்த டேட்டாஸ் எல்லாமே. ஸோ இந்த விஷயங்களுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. டிட்கோ, எல்காட்டு, செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ஒரு இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நமக்கு மைக்ரோ கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா நம்ம படிப்போம். சரிங்களா, ஸோ இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இவ்வளோ தூரம் போக தேவையில்ல. ஆனால் மெயின்ஸ் அப்படின்னு படிக்கிறப்போ தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி கொண்டு வரலாம், அதுக்கு அரசாங்கங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரீஜனல் க்ரோத் அப்படிங்கிறத கொண்டு வரும். அதுக்கு அரசாங்கங்கள் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மினி டைடல் பார்க் அப்படிங்கிறத விழுப்புரம்ல ஃபர்ஸ்ட் டைமா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா, ஓகேவா. ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ மற்றபடி ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் இன்னைக்கு எதுவும் கிடையாது பெருசாக. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எலக்டோரல் பாண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் பெருசாக புதுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பாகிஸ்தானோட பாலிடிக்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இந்தியாவோட ஒரு ட்ரேட் டீல் பற்றி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகிறப்ப அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது அரசியல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலக்டோரல் பாண்ட்ஸ் பற்றி கேட்குறப்போ இந்த ஒரு விஷயத்தை கோட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா, பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுக்கலாம். டெமோக்ரஸி ரெக்வயர்ஸ் அ டிரான்ஸ்பேரன்சி and the fact is that electoral bonds scheme was opaque அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். ஆனா அந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை அற்றதா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா, டெமோக்ரஸினா டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும். ஆனா எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் வந்து ஒப்பேக்கா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா, எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேஷனல் பேஜஸ்ல பெருசா எதுவும் இருக்காது இன்னைக்கு. சரிங்களா, இன்னொரு விஷயம் முக்கியமா இருந்துச்சு, அதுவும் தமிழ்நாடு சார்ந்த விஷயமா தான் இருந்துச்சு. அது லாஸ்டா நம்ம வரும். சரிங்களா, அதை லாஸ்ட்ல பார்க்கலாம் நம்ம. ஸோ மற்றபடி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்டான திங்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வரலாம். ஏன்னா சண்டே நியூஸ் பேப்பர்னாலே நமக்கு எக்ஸ்பிளைனர்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா, எக்ஸ்பிளைனர்ஸ் இந்த சென்ஸ் இந்த வாரம் நடந்த இந்த எலக்டோரல் பாண்ட் விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பெரிய பெரிய ஆர்டிகலாக. ஸோ அதை நாளைக்கு நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பேப்பரில் அடுத்த கட்டமாக ஒரு நியூஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். இருங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா 1622 primary healthcare centers laboratories in state get NABL certification அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1500க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோட தர நிர்ணய சான்றிதழ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயமா இருக்கு. நம்மளோட ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் தரமற்றதுன்ற ஒரு கண்ணோட்டம் நிறைய பேருக்கு இருக்கு. இங்கெல்லாம் எவனாவது போவானா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அதனோட அங்கீகாரம் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனுடைய தரம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய சேவைகள் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்துட்டே போகுது. அதை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. A total of 1622 primary healthcare center laboratories in Tamil Nadu have received certification from National Accreditation Board for Testing and Calibration Laboratories அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டாக நம்ம படிச்சுக்கலாம். NABL சர்டிஃபிகேட் வந்து நம்மளோட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. எத்தனை சுகாதார நிலையங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 1622 சுகாதார நிலையங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ அதில் என்ன மாதிரியான டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது நமக்கு காய்ச்சல் வந்தாலோ இல்லை நார்மலாக ஒரு சுகர் டெஸ்ட் சுகர் அதுக்கான மாத்திரைகள்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இருந்தாலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழகத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி அந்த மாவட்ட மையத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கு, அந்த தலைமை மருத்துவமனை
இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சரிங்களா. அதுக்குள்ளே ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது அந்த உள்கட்டமைப்பு, அதனுடைய உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து நம்ம அப்லாட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும், அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் சரிங்களா. ஸோ நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க. நிறைய விதமான டெஸ்டிங்கை வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்களே பண்ணிக்கலாம். தனியார் மருத்துவமனைக்கோ இல்லை தனியார் லெபார்டரிஸ்ல வச்சிருப்பாங்களோ அதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எல்லா விதமான நல்ல சேவைகளும் கொடுக்குறாங்க. சேவைகள் அப்படிங்கிறதும் இருக்கு, அது நல்லாவும் இருக்கு, நிறைய சேவைகளும் அங்கே இருக்கு சரிங்களா. அதுதான் சொல்றாங்க 29 விதமான டெஸ்டிங்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு மலேரியாவுக்கான டெஸ்ட், டிபி டியூபர்குலோசிஸ்க்கான டெஸ்ட், ஹீமோகுளோபின் அந்த ரத்தம் கவுண்ட்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது பிளட் சுகர் லெவல், சுகர் டெஸ்டிங், கொலஸ்ட்ரால் டெஸ்டிங், ப்ரெஷர் எல்லாமே அங்கேயே செக் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட இதயம் காப்போம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி டெஸ்டிங் பண்ணணும், அதுக்கு முன் அந்த ஃபர்ஸ்ட் எய்டா ப்ரிலிமினரியாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, அந்த மாதிரியான சேவைகள் கூட இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களே பண்ண முடியும். பண்ணுறதுக்கான திட்டங்களும் இருக்குது, அதுக்கான மருத்துவர்களும் இருக்காங்க, அதுக்கான செவிலியர்களையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது ஒரு ஹைடெக்காக மாறிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நிறைய சேவைகள் அவங்களுக்கான பொறுப்புகளும் அதிகமாகிட்டே வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 districts Tanjavur, Namakkal, Ranipet and Perambalur have obtained 100% certification in all their PHC laboratories. So ஆரம்ப சுகாதார நிலையங்களோட அவங்களோட அந்த லெபார்டரிஸ்ல 100% சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்த கட்டமா மக்களை தேடி ஆய்வகம் அப்படிங்கிற திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா February 5ஆம் தேதி. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொல்லவிலை இன் கன்னியாகுமரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. through which 34 more tests were added அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 29 இருந்தது, இப்போ 34 மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மக்களை தேடி ஆய்வகம், நம்ம எப்படி மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறதுல வீட்டுக்கே போய் அந்த ஒரு மருத்துவம் பார்த்தாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கே போய் நமக்கு தேவையான டெஸ்டிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. அதான் சொல்கிறாங்க மக்களை தேடி ஆய்வகம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே கன்னியாகுமரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா தொல்லவிலை கன்னியாகுமரி February 5ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 34 டெஸ்ட் இனிமேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல முக்கியமான விஷயமா. 2 விஷயம் 1622 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய இந்த லெபார்டரிஸ்க்கு வந்து NABL சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் இன்னொரு புது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், மக்களை தேடி ஆய்வகம் அப்படிங்கிற திட்டம் February 5 கன்னியாகுமரி தொல்லவிலை அப்படிங்கிற பகுதியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்றப்பே ஒரு நாள் டேட்டா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். அதுல செர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோயை பத்தி பார்க்குறப்போ தமிழக அரசாங்கம் தான், தமிழ்நாடு தான் டெஸ்டிங், அந்த செர்விக்கல் கேன்சர் டெஸ்டிங்கில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த செர்விக்கல் கேன்சர் டெஸ்டிங்கில் தமிழ்நாடு தான் அதிகமான டெஸ்டிங்கை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இந்தியாவிலே. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம் அவங்களா முன் வந்து மக்களை வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அரசாங்கமே முன் வந்து ஒரு டெஸ்டிங்கை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெஸ்டிங் எல்லாமே இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலியம் தான் நடக்கும் சரிங்களா. ஸோ ஏன்னா அவங்க தான் கிராமத்தில் இருப்பாங்க, சின்ன சின்ன டவுன்ஸில் இருப்பாங்க, மக்களோட இமீடியட் கான்டாக்டில் வந்து இருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களாம் போய் தான் அந்த ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா மக்கள் யாருமே டைரெக்டாக வந்து டெஸ்டிங் பண்ண மாட்டாங்க. சில பேரை வந்து வீட்டுக்கே போய் தேடி போய் அவங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் இவ்வளோ வயசு ஆகிட்டீங்க, உங்களுக்கு இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சு அந்த டெஸ்டிங்கை எடுத்து பார்த்து அவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவிகளை பண்ணுறதுல தமிழக அரசாங்கம், எல்லா அரசாங்கங்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் சரி அதில் ஒரு ரொம்ப கவனமாகவே இருந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான முன்னெடுப்புகள் அதெல்லாம் பார்த்து தான் தமிழ்நாடு இந்த ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கும். நம்ம அந்த மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை விஷயங்கள்ல ரொம்பவே கண்ணு கருத்துமா இருப்பாங்க நம்ம அரசாங்கங்கள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களோட டெவலப்மெண்ட்டை வச்சு தான் இருக்கு சரிங்களா. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு. பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் நம்மளோட ஹெல்த் கேர் டெலிவரியில் சரிங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2-3 விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத லீகலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை கிரீஸில் வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கான சட்டம் அப்படிங்கிறது நிறைவேறிச்சு. இதுதான் நம்ம கடைசி ஆர்டிக்கலாக பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் தான், முன்னாடி சொல்லியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு. ஸோ பட் ஸ்டில் இந்தியாவில் மேரேஜ் அப்படிங்கிறது சமீபத்தில் இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு மேரேஜ் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் பட் அ ஸ்டாச்சுவரி ரைட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது திருமணத்துக்கான அந்த
உரிமை அப்படிங்கிறது அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட உரிமை கிடையாது, அது ஒரு சட்டத்தால் வழங்கப்பட்ட உரிமை மட்டும்தான், லீகல் ரைட் தான், ஸ்டாச்சுட்டரி ரைட் தான், நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் வந்த ஜட்மெண்ட் படி தான் மேரேஜ் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அந்த குழப்பங்கள் எதுவும் இருக்க வேண்டாம். ஸோ கிரீஸில் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது லீகலைஸ் ஆயிருக்கு. அதை தான் கடைசியாக ஆர்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. தமிழகம் சார்ந்து 2-3 திட்டங்கள் பார்த்துருந்தோம். அந்த மக்களை தேடி ஆய்வகம், நமக்கு கிடைச்சிருக்க அந்த சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் விழுப்புரத்தில், இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா அந்த கிரீஸில் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.